Hello friends, welcome back to my channel How to Cook Tamil. இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது cream cheese. நிறைய கேக் ரெசிபிக்கு இது யூஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்குள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிரேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இந்த cream cheese செய்யறதுக்கு வந்து முக்கியமான ஒரு பொருள் வந்து பால். பாலை வந்து நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க்னு பார்த்து வாங்குங்க. மற்ற பால் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு குவாண்டிட்டி குறைவாக தான் கிடைக்கும். ஃபுல் ஃபேட் மில்க்னா தான் உங்களுக்கு குவாண்டிட்டி கொஞ்சம் கூடவே இருக்கும். அதுக்கு பிறகு நான் இன்றைக்கு 2 லிட்டர் பால் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து இப்போதான் புதுசாச்சு செய்ய போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் 1 லிட்டர் பாலில் செய்து பாருங்க முதல்ல. அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிரான்ஸ்ல நீங்கள் இருக்கிறீங்களா லே ஆஞ்சி என்று கிடைக்கும், அதை பார்த்து வாங்குவோம். ஓகே, இப்போ முதல்ல வந்து இந்த பாலை சூடாக்க போறேன். பால் வந்து கொதிக்க கூடாது, நல்லா அந்த பபுள்ஸ் வர்ற மாதிரி கொதிக்க கூடாது, மற்றது பொங்கி வரக்கூடாது. அந்த மாதிரி இந்த பாலை சூடாக்கினா மட்டும் காணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இந்த பால்ல இருந்து கொஞ்சமா அந்த ஆவி பறக்கிற மாதிரி வரைக்கும் அந்த நேரம் பார்த்து இந்த எலுமிச்சஞ்சாரை ஊத்துறேன். நான் எடுத்து 1.5 எலுமிச்சை எடுத்திருக்கிறேன். நான் 2 லிட்டர் பாலுக்கு. 1 லிட்டர் பாலுக்கு வந்து உங்களுக்கு அரையிலிருந்து ஒரு எலுமிச்சை தேவைப்படும். நீங்கள் எடுக்கிற எலுமிச்சை அளவை பொறுத்து பாருங்க. நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பார்க்கலாம். இந்த பால் வந்து எலுமிச்சை பழம் பிடிக்கல இந்த மாதிரி திரிஞ்சு வரும். இப்படி திரிஞ்சு வரும். தண்ணி தனியாவா இந்த பால் தனியாவா பிரிஞ்சு வரும். அப்பதான் அதுக்கு பிறகுதான் நாங்கள் சீஸ் செய்ய உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எலுமிச்சஞ்சாறு விட்டுட்டு கொஞ்ச நேரம் கலக்கிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திரிஞ்சு வந்துடும். இப்போ வந்து இந்த மாதிரி திரிஞ்சு வந்ததுக்கு பிறகு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு கூல் டவுன் பண்ண விட போறேன் இப்படியே. ஓகே, இப்போ வந்து அந்த பாலை வந்து வடிகட்ட போறேன். வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு கிளீனான ஒரு துணி வைக்க போறேன். இந்த மாதிரி துணி ஒன்று நீங்கள் இதுக்கண்டே வச்சிருந்தீங்கன்னா நல்லது. நீங்க உடம்புல யூஸ் பண்ணின துணி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, அது கூடாது. நீங்க இது யூஸ் பண்ண வந்து துவைச்சு நீங்கள் யூஸ் பண்ணினா கூட நீங்க துவைக்கல வந்து அப்படியும் நீங்கள் அதை ஏதாவது ஒரு கெமிக்கல் ஏதாவது ஒன்று போட்டு தான் நீங்கள் கிளீன் பண்ணுவீங்க. அப்ப அது கூடாது. இதுக்கண்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன துணி நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் இந்த தண்ணியை முதல் வெளியில் எடுக்கிறேன். அந்த தண்ணியை வந்து ஊத்துறாதீங்க, அந்த தண்ணி வந்து நல்லது. அந்த தண்ணியை வச்சு நீங்கள் ரொட்டி செய்யலாம், சப்பாத்தி செய்யலாம், நிறைய கேக்குக்கு கூட நீங்க அதை யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த மாதிரி பால்ல இருக்கிற தண்ணி வரையா அந்த பால் தண்ணியவா எடுக்கணும். இப்ப நான் ஃபுல்லா இந்த மாதிரி செய்து எடுக்க போறேன். கொஞ்சம் கொஞ்சமா புளிஞ்சு எடுக்க போறேன். இந்த கிரீம் சீஸை வச்சு நான் ஒரு கொட்டன் சீஸ் கேக் செய்திருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையாண்டா அதுல போய் கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப வந்து அந்த புளிஞ்சு எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி கழுவ போறேன். ஏன் இந்த மாதிரி கழுவுறேன் என்றால் அந்த எலுமிச்சஞ்சாறு நாங்க விட்டபடியால் அதை நாங்கள் எடுக்கணும். இல்லாட்டி கொஞ்சம் புளிப்பா இருக்கும் சீஸ் வந்து, அதனால கொஞ்சம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை இந்த மாதிரி செய்துட்டு அதையும் திருப்ப இருக்கா நீங்க புளிஞ்சு விடுங்க அந்த துணியாலேயே. நீங்கள் வந்து இந்த மாதிரி புளியக்குள்ள நல்லா அமர்த்தி செய்யக்கூடாது. அந்த மாதிரி அமர்த்தி செய்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட்டா போடும் சீஸ் வந்து. கொஞ்சம் மேலே இருந்து மெதுவா அந்த தண்ணி அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி கீழே போற மாதிரி புளிஞ்சு விடணும். மற்றது இதுல என்னன்னா நீங்கள் இது வந்து சீஸ் கட்டி செய்யக்குள்ள வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம புளிஞ்சு எடுக்கணும். இது வந்து நாங்க கிரீம் சீஸ் செய்யற வழியா கொஞ்சம் மொயிஸ்டா இருந்தா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தண்ணியோட இருந்தா. இந்த மாதிரி தனியா பால் எடுத்துட்டேன். இதுக்குள்ள வந்து 2 டீஸ்பூன் சோளமா போடுறேன். அதோட வந்து ஒரு பிஞ்சு உப்பு போடுறேன். ஓகே, இனி இப்ப நாங்க லாஸ்டா இது இவ்வளத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கிரீமா வரும் வரைக்கும். நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் ஃபுட் ப்ராசஸர் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம், அல்லது கேன் மிக்சர் யூஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் ஒரு விஸ்க் ஒன்றால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்க வந்து ஏதாவது ஒரு மிஷின்ல போட்டு செய்யறீங்க, மிக்ஸ் பண்றீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துல உங்களுக்கு சீஸ் வந்து ரெடி ஆயிரும். அப்படி இல்லை கையால செய்யறீங்கன்னா ஒரு 5ல இருந்து 8 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி நல்ல சீஸியா ஃபிளஃபியா கிடைச்சிடும் உங்களுக்கு கிரீம் சீஸ் வந்து. பாருங்க, அதோட டெக்ஸ்டரை பாருங்க, நல்லா சூப்பரா வந்திருக்குது. ஓகே, இனி வந்து லாஸ்ட் ஸ்டெப் வந்து இதை ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லது.
இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்குள்ள ஊத்துறேன். இதை வந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிங்கன்னா நல்லது. அப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு திக்காக கிடைக்கும். ஓகே, இப்போ நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு 3 மணி நேரத்துக்கு எடுத்து எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ பார்க்கலாம் எப்படி க்ரீம் சீஸ் வந்திருக்குன்னு. முதல் இருந்ததை விட கொஞ்சம் திக்கா வந்திருக்குது. ஆனால் க்ரீம் டெக்ஸ்சர்லயே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இதை இப்போ நான் ஒரு சின்ன டப்பாக்களை மாத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். கடையில் கிடைக்கிறத விட ஒரு பெட்டரான க்ரீம் சீஸ்ன்றே இதை சொல்லலாம். உங்களுக்கு சீஸ் கேக் ஏதாவது செய்கிறீங்களா அல்லது க்ரீம் சீஸை வச்சு ஏதாவது ரெசிபி செய்ய போறீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்தது வந்து இந்த க்ரீம் சீஸை வந்து நீங்கள் 8 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சிருக்கலாம். க்ரீம் சீஸை வச்சு நான் செய்த ரெசிபி உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைன்னா அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சிருங்க. அடுத்து இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். பாய்.